ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்க்குறோம். இது பாருங்கள், ஹோட்டல் பக்கத்தில் இருக்க ரோடு இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சரியாக பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தியோப்பியாலாம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனு, கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்கும் எத்தியோப்பியா. அதுவும் மாடர்ன் எத்தியோப்பியா இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இது லெஃப்ட் சைடில் நம்ம ஹோட்டலு கிட்ட வந்துட்டோம். நம்ம இந்த ரவுண்டை போட்டுருக்கனாலே நம்ம ஹோட்டல் இருக்குது. நிறைய டைம் வந்திருக்கேன். சரி, இந்த டைம் தான் நான் வாய்ஸ் மெசேஜ் வச்சு வீடியோ கிளிப் பண்ணுறேன். தான் நம்ம என்ட்ரன்ஸு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கு வண்டியை நிறுத்தணும். நம்ம செக்யூரிட்டி செக் வந்து வண்டிக்கு அடியில், அப்புறம் டிக்கியில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு சேம் நம்பர். ஸோ நம்ம எல்லாம் தாண்டி உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதே ஹோட்டலில் தான் நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ பிரபுதேவா அவரை பார்த்தேன், பேசினோம். பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹோட்டல் ரைட் சைடில் அதில் போனாங்க. நான் செகண்ட் ஃப்ளோரில் இந்த டைம் ஸ்டே பண்ணுறேன். ஸோ ரூம் நம்பர் 252 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் லாபியில் இருந்துட்டு இப்போது நான் போயிட்டுருக்கேன். நம்ம ரூம் 252 இதோ லெஃப்ட் சைடில் இருக்குது. இதோ இதுதான் நம்ம ரூம். ஸோ இதுதான் ரூம் வியூ. உள்ளே பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு, அயனிங் ஸ்டாண்டு, அந்த மாதிரி ஷூ சர்வீஸ் கூட இங்கே இந்த ஹோட்டலில் இருக்குது. அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ, காஃபி, சுகர், அது மாதிரி மினி பாரும் இருக்குது. மினி பார் வந்து நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் மினி பாரில். ஸோ இந்த ட்ரிங்க்ஸு, அது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஒயின்லாம் இருக்குது. நம்ம இதில் எது எடுத்தாலும் நம்ம பே பண்ணணும். ஸோ இங்கே கப்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் ரூமு. இந்த ரூம் வந்து பெர் நைட்டுக்கு வந்து $235. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம பே பண்ணணும். ஸோ ஒரு வெல்கம் நோட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. இதுதான் வெல்கம் நோட்டு, என் பேர் போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி டிவிலையும் நம்ம பேர் போட்டு வெல்கம் நோட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. வாஷ்ரூம் பார்ப்போம். வாஷ்ரூமில் ஒரு பாத் டப் இருக்குது. அதில் கண்டிஷனர், ஷாம்பு, பாடி வாஷ் 3 வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சோப்பும் வச்சுருக்காங்க. சோப்பு வந்து மேட் இன் கேனடா. அதே தான் இங்கே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற இடத்துலையும் ஃபேஸ் வாஷு, சொல்யூஷன், சோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. டென்டல் கிட் வைக்கல, அது கேட்டால் தான் தருவாங்க. ஸோ இந்த வாஷ்ரூம் ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இது வந்து பால்கனி வியூ. ஸோ இது வந்து இந்த டைம் எனக்கு பேக் சைடு கிடச்சிருக்கு. ஸோ மெயின் கேட்டோட வியூ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து பிளானட்டோரியம். அப்புறம் அந்த ரவுண்டாக ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் பிளானட்டோரி சயின்ஸ் மியூசியமு. அதுக்கு பேக் சைடில் ஜூ இருக்குது. அந்த ஜூவில் நம்ம பிளாக் லயன் இருக்குது. இது இந்த ஹோட்டலில் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரிக்கு எத்தியோப்பியன் ஸ்டைலில் சர்வ் பண்ணுவாங்க. அது அந்த டைமில் போட்டிருக்க டைமில் வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். இந்த ஸ்டைலில் தான் எத்தியோப்பியாவில் அவங்க டீ சர்வ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். டீ, காஃபி பாருங்கள். கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. காஃபி, டீ எல்லாம் இங்கே எத்தியோப்பியாவிலே அவங்க க்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேர்ப்ஸ் அது வந்து. இதை நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் சிக்கன் முடிச்சுட்டு
ஃபேவரட் டிஷ் இது. அதனால் எப்போ நான் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஃபிர்ஃபிர்னு ஒன்று இருக்கும், மட்டன் வச்சு பண்ணியிருப்பாங்க, பீஃப் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்கள், அப்படி தோசை மாதிரி நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அதை வந்து தோசை மாதிரி இருக்கும். அதில் இந்த சிக்கன் கறி, பீஃப் கறி மாதிரி போட்டு அதை ரொம்ப ஊற வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் எப்போ எங்கே ஸ்டே பண்ணாலும் அதுதான் சாப்பிடுவேன். இது எல்லாமே அந்த இஞ்சீரான்னு சொல்லுவாங்க. அந்த இஞ்சீராவில் தான் அதை ஊற வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் லாஸ்ட் டைம் பிரபுவை பார்த்து பேசினோம். ஸோ இது வெளியே, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். சரி, அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு ஹோட்டலில் உங்களுக்கு காட்டலான்ட்டு வீடியோ எடுக்கிறேன். லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணப்போ, பிரபுதேவோட ஸ்டே பண்ணியிருந்தப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ரோஸ் வச்சுருந்தாங்க. சரியான சீசனாக இருந்துச்சு. அதனால் எங்கே பார்த்தாலும் ரோஸாக இருந்தது. இப்போது ரோஸ் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ரோஸே பார்க்க முடியல. அதனால் இந்த ஃபவுண்டன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நைட்டு வந்து இது லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபவுண்டன் ரொம்ப பெரிய ஃபவுண்டன். அது மாதிரி பேக் சைடும் ஸ்பேஸும் நிறையா இருக்கும் இந்த ஹோட்டலில். நான் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு காட்டுறேன். ஸ்விம்மிங் பூல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்காது. ஸோ அங்கெல்லாம் போகலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் க்ரோ பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னாலே எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. டோட்டலாக ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். கிளைமேட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 17 டிகிரி இருந்துச்சு. நேற்றுக்கு நைட்டெல்லாம் மழை சாரல் போட்டுட்டு இருந்தது. இப்போ பரவாயில்ல. இதெல்லாம் நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு. ஸோ எந்த அளவுக்கு பில்லர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இடம். நிறைய வீடியோஸ் ஷூட்டு, நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். நான் ஸ்டே பண்ணுறப்போ ரெகுலராக இங்கே வெட்டிங்ஸ் நடக்கும். நிறைய வெட்டிங்ஸ் நடக்கும். சம்டைம்ஸ் மினிஸ்டர்ஸு அவங்கெல்லாம் கூட இங்கே வருவாங்க. நல்ல பெரிய ஹோட்டல், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இங்கே ஹோட்டல் ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் வில்லாஸ் எல்லாம் கூட இருக்குது. செப்பரேட் வில்லா கூட இருக்குது பேக் சைடில். நம்ம அந்த சைடும் போகலாம். ஆனால் வில்லா சைடு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த சைடு நம்ம போகலாம். ஸோ இதுதான் ஃபுல் வியூ ஹோட்டல் பேக் சைடு. ஸோ இது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இறங்கிட்டு பேக் சைடு போகலாம். பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரோஸ் பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைமு. இப்போ பிளான்ட் இருக்குது, ஆனால் ரோஸ் இல்லை எதுலேயுமே. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னொரு அதோட இதே ஹோட்டலோட நேம் தேடினீங்கன்னா இந்த சேனல்லேயே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு. பாருங்கள் லெஃப்ட் சைடும் ரோஸ் பிளான்ட்டு, ரைட் சைடும் ரோஸ் பிளான்ட் இருக்குது. ஆனால் எதுவுமே சீசன் இல்லாதனால இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்விம்மிங் பூலு, அது நல்லா கொஞ்சம் வேவ்ஸ் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கேயும் போயிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ் பிளான்ட் எல்லாம் ரொம்ப தடியாக இருக்கும். அந்த குச்சியெல்லாம் நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒல்லியாக இருக்காது. குச்சி ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி திக்காக இருக்கும் குச்சிங்கெல்லாம். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வர்றது சில்ட்ரன்ஸு. இது வந்து பெரியவங்களோட ஸ்விம்மிங் பூல். பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்காது. எடுத்த உடனே ட்ரெடிஷ்னல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி பீச் மாதிரி அவங்க ஸ்லோப்பாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பீச் மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஆழத்தில் வேணுமோ அங்கே போய் நம்ம நின்றுக்கலாம். இதுக்கு பேக்கில் அப்படியே மேலே இருக்கிறது சில்ட்ரன்ஸ்க்கு. இது பேக் சைடு இப்போ நம்ம போகிறோம். இங்கே தான் வில்லாஸு, சைல்டு ப்ளே ஏரியா அதெல்லாமே இருக்குது. இந்த
இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிறது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ரைட் சைடில் செப்பரேட் வில்லாஸ் இருக்குது. இங்கே யாருமே இல்லை. இப்போ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஆனால் நான் இப்போ நடந்து போய்ட்டுருக்கிறதெல்லாம் ஜாகிங் ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியான ஸ்பேஸ். அது மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அவங்கெல்லாம் இருக்கவங்களுக்கு செப்பரேட் லான்ச் இருக்குது 4th 5th ஃப்ளோரில். அதெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோட வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ண வந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்பு வந்தாலும் சரி, எதுக்கு வந்தாலுமே நல்லா இருக்கும் இந்த ஹோட்டல். அது போக ரொம்ப சைலண்ட்டான ஹோட்டல், நாய்ஸ் எல்லாம் இருக்காது. அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது ஒன்று தான் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். மற்றபடி பர்சனல் ட்ரிப் வந்தால் நமக்கு இன்டர்நெட்லாம் முக்கியம் கிடையாது. அதனால் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். இப்போது நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி தான் ஹோட்டல்லேருந்து எக்ஸிட் ஆகிறதையும் நான் காட்டினேன். ஏன்னா ஸோ எப்படி என்ட்ரி ஆனாலும் அதே மாதிரி எக்ஸிட்டும் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு தான் காட்டுறேன். அடிஸ் அபாபா வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன்.